வசுந்தரா வணக்கம். வணக்கம் வணக்கம் யோகா. இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்குது. ஓ, ஸோ சரி, இனிமேல் சரி. நான் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓ, ஓகே, ஓகே. ஸ்கின் வந்து அதில் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, ம். ஆயில் எவ்வளோ இருக்குன்றதை காட்டுது. ஆமா. ஈரப்பதம் நல்லா இருக்குது, ஆயில் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ம். பட் அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்ததுனாலேயே அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது. ஓ, பிம்பிளோட ஓகே. மார்க்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம வந்து மைல்டாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே. இதுக்கு வந்து பூக்களுடைய உதவியை நாடுறோம். பூ. ஆமாம், ஆஹா. நம்ம ரோஸ்க்கு தெரியும், ரோஸ், ஆமா. சாமந்தி பூ, ரோஸும் சாமந்தியும் அவ்வளோ நல்லது. ம், ம். மல்லிப்பூ, அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு பூவா- ரோஸும் சாமந்தி வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல ஆமா வரும்ல? ஆமா எல்லாருக்கும் சூட் ஆகும், ரொம்ப மைல்டா இருக்கும். ஓகே. அட் த சேம் டைம் அங்க ஏற்பட்டிருக்கிற கருமையெல்லாம் சரிப்படுத்தும். ஓகே, ஓகே. கருமை இந்த இதெல்லாம் வந்து ஸ்கார்லாம் இருக்கும் ஆமா, இல்லையா? சில பேர் கை பருவெல்லாம். நகத்தால தொட்டிருப்பாங்க. ம், ம். சில பேருக்கு அந்த பரு வந்துட்டு போனாலே ஒரு மார்க் வந்துரும். மார்க் வந்துரும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிகிச்சை ரொம்ப நல்லது. இது வந்து இந்த இதுல கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமையை கூட போக்குமா? ஆமா ஆமா, அதுக்கும் அது வரையில போகலாம், நம்ம போலாம். அவ்வளோ மைல்டானதுன்றதுனால கண்ணுக்கு அடியில் கூட நம்ம அதை செய்யலாம். ஓ, இந்த இன்னொன்னு இருக்கு, பிக்மெண்டேஷன், மங்குன்னு சொல்லுவாங்கல்ல. பிக்மெண்டேஷனுக்கும் நல்லது தான். அதுக்கு இது ஆமாம் நல்லதா? ஆமாம் ஆமாம், பூக்கள். பூக்களுடைய இது வந்து பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதோடைய எக்ஸ்ட்ராக்ட், அதோடைய எண்ணெய்கள், அதுலேருந்து எடுக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் அதெல்லாம் சேர்ந்து தான் இது செஞ்சிருக்கு. ஓகே, ஓகே. இதில் நம்மளுடைய 7 ஸ்டெப் இருக்குது. நான் அந்த ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் நீங்க காட்டுறேன். சொல்லுங்க. ஓகே, ஓகே. நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது ஃப்ளவர் கிளென்சர். ஸோ பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ஜெல் டைப், ரொம்ப கம்மி தான் நமக்கு தேவை. ஸோ இதை வந்து நான் ஃபுல் ஃபேஸ்லேயும் லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டலாக மசாஜ் செஞ்சு துடைக்கலாம். ஸோ இது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுறோம், அதுக்கப்புறம் துடைக்கலாம். இப்போ அவங்க ஃபேஸில் அந்த கிளென்சரை போட்டு இப்போ நம்ம துடைக்கிறோம். இப்போ பழைய மேக்கப்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரொம்ப ஜென்டிலான கிளென்சர் தான் அது, ஆனால் கூட அது உள்ளே இறங்கி அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற ஓல்டு மேக்கப்பை எடுக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்க்கு போகிறதுக்காக. செகண்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது ஸ்கின் பாலிஷர். இது இந்த மாதிரி தழும்புகள் வந்தவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் போட வேண்டாம், பட் மற்றவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஜெல் டைப்பில் தான் இருக்குது. அது பூக்களுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் இதுலேயும் கலந்துருக்கு. ஸோ பூக்கள்ன்றது ரொம்ப ரொம்ப ஜென்டிலானது நமக்கு தெரியும். அதனால அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஃபியூ மினிட்ஸ் ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கலாம், ரொம்ப அழுத்தாமல். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்க்ரப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக செய்யணும். ஸோ இது செய்யும்போது நல்லா சீக்கிரமாக அந்த குணமாகும், அந்த ஏற்பட்டிருக்கிற டாட்ஸ் எல்லாம். ஸோ இதையும் தொடச்சிடலாம் செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பும் பண்ணியாச்சு, அடுத்த ஸ்டேஜ்க்கு போகலாம். தேர்ட் ஸ்டெப்பாக நான் செய்கிறது என்னென்னா டோனர். டோனர் அப்படின்றது பூக்கள்லேருந்து தான் நிறைய செய்கிறாங்க. எஸ்பெஷலி ரோஸ் வாட்டர் டோனர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆரஞ்சு பூக்கள், அது வந்து நெரோலி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரஞ்சு பூக்களுடைய பேர் வந்து நெரோலி, அவ்வளோ நல்லது. அந்த ஒயிட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது அவ்வளோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த நெரோலி, ரோஸ் வாட்டர், ஜாஸ்மின் வாட்டர் இதெல்லாம் வந்து டோனராக அமையும். ஸோ இப்போ உங்களோட ஸ்கின் போர்ஸை டைட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம், ஏன்னா அந்த போர் நல்லா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃபோர்த்தாக நான் யூஸ் பண்ணுறது ப்ரீ மாஸ்க். ஸோ டோனர் போட்டாச்சு, டோனருக்கு அப்புறம் இந்த ஜெல்லை வந்து ப்ரீ மாஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ முன்னெல்லாம் வந்து மாஸ்க்குன்றது முல்தானி மெட்டி மட்டும்தான் மாஸ்க்காக இருந்த காலம் போயிடுச்சு. இப்போ வந்து ஜெல்லை கூட மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆலோவேரா, அதே மாதிரி பல பூக்களுடைய எசன்ஸ் எல்லாம் கலந்த ஒரு ப்ரீ மாஸ்க் அப்படின்னு சொல்லுது. ஸோ மசாஜ் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாஸ்க்கை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஏன்னா பூக்கள்லேருந்து எடுக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரும்புள்ளிகள் தழும்புகளுக்கு அண்ட் நோஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அதுதான் ரொம்ப தேவையாக இருக்குது. ரோஸ் வாட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது எப்போல்லாம் உங்களுக்கு டயர்டாக இருக்கோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. ரியல் பிங்க் ரோஸ்லேருந்து எடுக்கப்படுற
ரோஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் அதை வந்து மிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ரோஸ் வாட்டர் போட்டது இந்த காட்டன் ஐ பேட்ஸ் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இதை அப்படியே விட்டுடுறோம். இந்த ப்ரீ மாஸ்க் போட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்கிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 5 minutes நான் அப்படி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஜெல் மாஸ்க் போட்டு நான் துடைச்சிட்டேன். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது க்ரீம். ஸோ இந்த க்ரீம்லேயும் இதுவும் ரொம்ப வாசனையாக இருக்குது, அது எடுக்கும்போதே தெரியுது. ஸோ கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் இந்த க்ரீமை. ஒருத்தருக்கு தேவையானது ஒரு சின்ன பாக்ஸில். ஸோ ஜென்டிலாக அந்த க்ரீம் நல்லா உள்ளே என்ரிச் பண்ணுறதுக்காக மசாஜ் கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போயிடும். இப்போ இதில் மாதிரி நம்ம செய்யும்பொழுது அதோடைய ஆயிலை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால அதோடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ லைட் மசாஜ் கொடுத்து எல்லா க்ரீமையும் உள்ளே செலுத்தலாம். இதனால என்ன ரிசல்ட் கிடைக்கும், என்ன எஃபெக்ட் கிடைக்கும்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸ்கின் வந்து நல்ல நரிஷ்டாக இருக்கும். அதுக்கு வேணுன்ற ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கும். ஸோ தண்ணியோட கூட கொழுப்பு சத்தும் வேணும். அதனால அது ரெண்டுத்தையும் இந்த பூக்களுடைய சாறுல இருந்தோ இல்லைன்னா எண்ணெய்கள்ல இருந்தோ நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு, எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்கார் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கான மசாஜ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய பருக்கள். ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கு தான் அவங்க நிறைய ஏன்னா அந்த கிளான்ஸ் வந்து அவங்களுக்கு எண்ணெய் சுரப்பிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதிகமாகவும் ஒர்க் பண்ணுறதுனால தான் எண்ணெய் நிறைய மேலே வந்துடுது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஃபேஸை வாஷ் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால காலையில் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் திருப்பி வாஷ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அங்கே வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஏற்படுறது தான் கொஞ்சம் ஆக்சிஜன், கொஞ்சம் பாக்டீரியா, கொஞ்சம் அழுக்குகள், எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பரு. ஸோ அந்த பரு வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருந்தோன்னா அந்த பாக்டீரியா அங்கே வளராது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த இதில் இந்த ஃப்ளவர்ஸோட எக்ஸ்ட்ராக்டெல்லாம் தான் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இதில். அதே மாதிரி இப்போ பரு அப்படின்னு சொன்னால் அந்த பரு வளர விடாமல் இருக்கிறதுக்காக சில டீ ட்ரீ ஆயில் அந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். சரி. சப்பாத்தி கல்லி மாதிரி அது ஒரு டீ ட்ரீன்றது ஒரு டெசர்ட்டில் நிறைய விளையக்கூடியது. அந்த ஆயில் வந்து இந்த ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு தீர்வு. அவங்க நைட் டைமில் எங்கெல்லாம் அது இருக்கோ அப்ளை பண்ணி படுத்தாங்கன்னா காலையில் எல்லாமே சுருங்கி இருக்கும். சூப்பர். ஸோ அந்த மாதிரி நல்ல டிப்ஸ். யா. ஸோ இப்போ அடுத்ததாக யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பேக். இப்போ நான் வந்து ஃபேஸ் பேக் போட போகிறேன். ஸோ 2 இது நான் வந்து காஸ் மட்டும் இடம் விட்டுருக்கேன். ஆமாம், மூச்சு விடுறதுக்கு மட்டும் இடம் விட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த காஸ்க்கு மேலே இந்த மாஸ்க் போட போகிறேன். ஃப்ளவர் மாஸ்க். இது பவுடராக இருக்குமா அல்லது இப்படி? பவுடராக இருக்கும். அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இப்போ அவங்க ஃபேஸில் காஸ் வச்சு அது மேலே இந்த ஃப்ளவர் பவுடர் அதை வச்சு நான் ஒரு பேக் போட்டிருக்கேன். ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ கௌரியோட ஃபேஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது எவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்குதுன்னு. இந்த மார்க்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாக இருக்குது. ஒரு டைமில் ஓரளவுக்கு குறையும். ரெகுலராக செய்யும்போது பழைய மாதிரி ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் அழகாகவும் மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கண்டிப்பாக நாயகி டிவிக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு எழுதுங்க. ஸோ அதுபடி உங்களுக்கு என்ன டெமோஸ் ஆர் என்ன ஆன்சர்ஸ் சொல்லணுமோ கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். நாயகி டிவிக்கு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.